தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய பேடிஎம் அக்கௌண்ட்லேருந்து செல்வ மகள் சேமிப்பு கணக்கிற்கு வெறும் 2 நிமிஷத்தில் ஆன்லைன் மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 அப்ளிகேஷன். ஒன்று வந்து நம்மளுடைய பேடிஎம் ஆப்பு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஐபிபி மொபைல் ஆப்பு. இது இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க, பேங்கோட அஃபிஷியல் ஆப்பு. இந்த 2 இருந்தாலே போதும். இந்த 2ஐயும் வச்சே நம்ம ஆன்லைனில் ஒரு 2 நிமிஷத்தில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பேடிஎம் அக்கௌண்ட்டோ இல்லைன்னா ஐபிபி மொபைல் ஆப்போ அப்புறமா உங்களுடைய செல்வ மகள் சேமிப்பு கணக்கை வந்து ஐபிபி மொபைல் ஆப்பில் லிங்க் பண்ணலைன்னா எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இப்போது நம்ம எப்படி நம்மளுடைய பேடிஎம் அக்கௌண்ட்லேருந்து செல்வ மகள் சேமிப்பு கணக்குக்கு மணி ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐபிபி மொபைல் ஆப்பை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போது இதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் பார்த்துக்குங்க. 134 ரூபாய் 20 காசு இருக்குது. இப்போ இதில் ரிக்வெஸ்ட் மணி என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு பிம் யூபிஐ ஐடியை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் மை யூபிஐ ஐடி இருக்கும், உங்களுடைய யூபிஐ ஐடி. அதாவது இது என்ன மாதிரி இருக்குன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் @போஸ்ட் பேங்க் அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டை வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணோன்னே இதில் சென்ட் மணி டு பேங்க் அக்கௌண்ட்டு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, டு யூபிஐ ஐடின்ட்டு அதை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அங்கே நோட் பண்ண யூபிஐ ஐடியை வந்து இந்த என்டர் யூபிஐ ஐடியில் வந்து டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிட்டு ப்ரொசீட்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்துடும். இப்போது பே என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு எவ்வளோ பே பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே டைப் பண்ணிங்க. நான் இப்போ 500 rupees பே பண்ண போகிறேன். 500 டைப் பண்ணிட்டு பே என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரீப்ரெஷ் பண்ணி பாருங்கள். 134 ரூபா 20 இருந்தது, 634 ரூபா 20 ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய செல்வ மகள் சேமிப்பு கணக்கிற்கு நம்ம வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதில் உங்களுடைய செல்வ மகள் சேமிப்பு கணக்கை எப்படி அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ பே பண்ணுறதுக்கு கீழே பாட்டமில் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் இப்போ பாட்டம்லேருந்து 2வது ஆப்ஷன் சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து SSY அக்கௌண்ட் நம்பருங்கிறது உங்களுடைய செல்வ மகள் சேமிப்பு கணக்கில் பாஸ்புக் ஒன்று கொடுத்துருப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து. அதில் வந்து எப்படி இருக்குன்னா அக்கௌண்ட் ஐடி அப்படின்னு இருக்கும், அதை அந்த நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிங்க. இந்த டிஓபி கஸ்டமர் ஐடியில் வந்து CAF நம்பர் அப்படின்ட்டு ஒரு புக்கில் நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த CAF நம்பரை வந்து இந்த டிஓபி கஸ்டமர் ஐடியில் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்து கண்டினியூ கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து நான் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசெண்ட் பேமெண்ட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் நான் ஆல்ரெடி ரீசெண்டாக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் இப்போ அந்த ரீசெண்டாக பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமு ப்ளஸ் அக்கௌண்ட்டு ஆக்டிவில் இருக்குது, ஆக்டிவ் இந்த டீட்டெயிலெலாம் வந்துடும். இப்போ கரண்ட் இயர் டெபாசிட், அதாவது இந்த மார்ச்சுக்கு அப்புறம் நான் பே பண்ணியிருக்க அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1500 ரூபா பே பண்ணியிருக்கேன். அந்த மார்ச்சுக்கு அப்புறம் உள்ளது தான் வரும். இந்த மார்ச்லேருந்து
அடுத்த ஒரு இயரோட இப்போ 2021 இந்த 2021லேருந்து அடுத்தது 2022 மார்ச் வர உள்ளது இதில் இந்த இயரில் காட்டும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இதில் டைப் பண்ணிக்கிங்க. மல்டிபிள் 50 இருக்கணும். 50, 100, 200, 300, 350 அந்த மாதிரி மல்டிபிள் 50 தான் வந்து நீங்கள் பே பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து 500 ருபீஸு பே பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி ஓகே பே என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடும். சப்மிட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுதான் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரு. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும்னா வச்சுக்கோங்க. இப்போ கோ டு ஹோம் என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு 634 ரூபா 20 பைசா இருந்து இப்போ அது கட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் செல்வ மகள் சேமிப்பு கணக்குக்கு போய் பார்க்கலாம். அக்கௌண்ட்டில் காசு ஏறிடுச்சான்னு செக் பண்ணலாம். அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பாட்டம்லேருந்து 2வது ஆப்ஷன் சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரீசன்ட் பேமெண்ட் பண்ண ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து 1500 ரூபா இருந்து இப்போ 2000 ரூபா ஆட் ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு 2 நிமிஷத்தில் இதை நீங்கள் உங்களால் பண்ணிக்க முடியும். உங்களுடைய யூபிஐ ஐடி டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களும் உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னென்னு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். மேலும் இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.